அம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு சூப்பரான சிம்பிளான கருவாடு தொக்கு செய்ய போகிறோம்மா. அதுக்கு நம்ம கடாய் வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காய்ஞ்சதுமே கடுகு உளுந்து போட்டுருங்க. போட்டுட்டு நமக்கு இது வெடித்த உடனே நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம். இது வந்து சூப்பராக இருக்கும்மா. நான் ஒரு டால் வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி டால்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தொக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் நிறைய போட்டுக்கணும், தக்காளியும் கொஞ்சம் கூட போட்டுக்கணுமா. இப்போ பாருங்கள், நான் வந்து வெங்காயம் நல்லா வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேம்மா. நல்லாவே பொடியாக அரிஞ்சு போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா வந்து உங்களுக்கு வதக்கிக்கிட்டு அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணுமா. அது வதக்கினதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி போடணும். இது வந்து சிம்பிளாக இருக்கும்மா. டக்குன்னு வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். குழம்பு நம்ம எதுவுமே வைக்கலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு 2 கருவாடை ஒண்டி அதில் போட்டுருங்க, போதும். ரசம் இருந்துச்சுன்னா ரசம், மோர் இருந்துச்சுன்னா மோர் வச்சுக்கலாம். நான் ஒரு டால் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நேற்று முந்தானத்து போட்டிருப்பேன் 2 நாளில். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டாலை செஞ்சு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை நம்ம வெங்காயம் தக்காளியே கூட இல்லாமல் கூட சுக்காவாக வறுத்து கூட இந்த டாலுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து சிம்பிளாக செய்கிற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ரெசிபி வந்து நான் வந்து உங்களுக்கு அடிக்கடி நடுவில் வந்து உங்களுக்கு போடுறேம்மா. நான் வீட்டில் வந்து சிம்பிளாக செய்கிறது. இப்போ இந்த வெங்காயம் நல்லா உங்களுக்கு வதங்கணும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் நமக்கு. இது மூடி வச்சு வதக்குனீங்கன்னா கூட உங்களுக்கு சீக்கிரம் வதங்கிடுமா. கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுட்டு மூடி வச்சு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளியும் போட்டாச்சு. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வரணுமா. கொஞ்சோண்டு உப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாகவே வதங்கிடும். போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம சாதத்தில் வந்து கலக்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு ரசம் இருந்தால் போதும், இல்லை மோர் இருந்தாலே போதும்மா. சாதம் வச்சோமா சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு நம்ம புளி ஊற்ற வேணாம், எதுவுமே செய்ய வேண்டாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வந்து தக்காளியை வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கம்மா. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து வதங்கி வந்துருச்சு. எண்ணெய் பிரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி எண்ணெய் பிரியணும். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். வதக்கிட்டு இன்னும் நமக்கு கொஞ்சம் வதங்குற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் தட்டு போட்டு மூடிட்டேன். நான் இப்போ தெரியுது பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிகிறது நல்லாவே தெரியுதுமா. நம்ம எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்மா. இந்த மாதிரி தொக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது. இப்போ மிளகாத்தூள் பாருங்கள், நம்ம தனி மிளகாத்தூள் வந்து சும்மா சின்ன ஸ்பூன் தான் அது. அதில் வந்து நான் வந்து 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து மல்லித்தூள்மா. இது வந்து உங்களுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் 2 பேருன்றதுனால இந்த அளவுக்கு செய்கிறோம்மா. கொஞ்சோண்டு அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறமா, மஞ்சத்தூள்லாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக தான். இப்போ நம்ம 2 துண்டு வந்து நான் துண்டு கருவாடு வச்சுருந்தேம்மா, அது வந்து 2 துண்டு இதில் போட்டுட்டேன். போட்டு அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாமா. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாமே வந்து பழைய காலத்து முறை பிரகாரம் செய்கிறது தாம்மா. எதுவுமே இந்த புதுசாலாம் கிடையாது. இதெல்லாம் பழைய காலத்து முறை பிரகாரம் உங்களுக்கு சிம்பிளாக செய்கிறது தான் இதெல்லாமே. இந்த மாதிரி சமையல்லாம் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பாருங்கள், நம்ம கொத்தமல்லி போட்டாச்சு. தண்ணியெலாம் சுண்டி நமக்கு கருவாடு தொக்கு வந்து பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரியுது பார்த்தீங்களா. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வந்து மூடி வச்சுருக்கணும். பாருங்கள், சூப்பரான தொக்கு ரெடிமா. இதுக்கு நம்ம கொஞ்சம் போட்டாலே போதுமா, சாதம் தட்டு நிறைய சாதம் வந்து நம்ம கலக்கிக்கலாமா. அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இதுலேயே வந்து நான் வந்து முட்டையும் போடுறேம்மா. முட்டை வந்து உங்களுக்கு இப்படி கீறி விட்டு உள்ளே போட்டுட்டோன்னா அதில் வந்து நல்லா நம்ம உப்பு காரம்லாம் பிடிக்கும்ல. வெறும் நம்ம அந்த தொக்கு ஒண்டி வேணும்னா தொக்கு ஒண்டி போதும்.
அப்படியே கூட நம்ம வந்து கீரி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து உப்பு காரம் பிடிச்சிரும். இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு வச்சுக்கலாமா. நான் அன்றைக்கி டாலோடு தான் செஞ்சேன். டாலும் இதுவும் சேர்த்து வீடியோ போடலை நான். அதை தனி வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நான். இது முட்டையும் கருவாடும் போட்டு தொக்குமா, சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். தட்டில் வந்து ஒரு தட்டு சாதத்துக்கு கொஞ்சோண்டு 2 டீஸ்பூன் போட்டால் போதுமா, அவ்வளோ வந்து கலக்கி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கருவாடு முட்டை தொக்கு. சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.